வாட் விஜய் இஸ் எய்மிங் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுக்கணும், இவ்வளவுதான். மக்கள் இதுவரையும் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு ஊழலற்ற ஆட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்போ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக லஞ்சம். கடந்த 10 ஆண்டுகளாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் ஒரு ஆசிரியர் கூட ஃபுல் டைம் டீச்சர்ஸ் நியமிக்கப்படல, குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இல்லை. 10 ஆண்டுகளாக 1லேருந்து 10 5ஆவது வரையும் டீச்சரே கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிட் ஆகலைன்னா அப்புறம் எப்படி பையன் வந்து படிப்பான்? தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் முன்னிலைப்படுத்தல, ஒரு பிரச்சனையை பற்றி பேசலைன்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாண்டிச்சேரி போயிருந்தாரு, அங்கேயுமே மதுவிலக்கு பற்றி பேசலை. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மதுவிலக்கு இம்பாசிபிள். மதுவிலக்குன்றது ஒரு இல்லை இதுங்க. பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் என்னோட கேரக்டர் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என் கேரக்டரே மாறிடும் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பார், எப்படி மாறும் அப்படின்றது இல்லைங்க. வாட் விஜய் இஸ் எய்மிங் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும், ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுக்கணும், இவ்வளவுதான். இதை ஒரு 60% பண்ணிட்டாலே மக்கள் இதுவரையும் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு ஊழலற்ற ஆட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்போ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக லஞ்சம். நீங்கள் உங்கள் வேலையை ஒரு செய்தி கொடுப்பதற்காக நம்ம கொடுக்குறோம்ல, தாசில்தார்கிட்ட, விஓகிட்ட, போலீஸ்காரன்ட்ட, இங்கே உள்ள போஸ்ட்மேன் எல்லாத்தையும் லஞ்சம் ஒன்று கொடுக்குறோம். நம்ம சீக்கிரம் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா செஞ்சு கொடுங்க, இவ்வளோதான். இதுக்கு அதிகமாக காசு கொடுக்குறது, லஞ்சம் கொடுக்குறது நம்ம ஊரில் தான். இது நம்ம ஊரில் பழகிட்டோம். அவர் கேட்பார்ப்பா, கொடுப்பா, அப்போ தான்ப்பா நடக்கும்ன்ட்டு. ஆனால் அவர் வேலையை அவர் செய்யணும். இப்போ இதை நீங்கள் குறைச்சி காட்டினீங்கன்னு எல்லாமே தனியாக காசு நீங்கள் லஞ்சம் கொடுக்காமல் எல்லா வேலையும் உங்களுக்கு நடந்ததுன்னு வைங்களேன், அதுவே பெரிய விஷயம் இல்லை. அதை நடத்தி காட்டாலே மக்கள் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. இதை குறைச்சாலே உங்களுக்கு அரசுக்கு சர்ப்ளஸாக காசு வரும். ஊழலை குறைச்சி, மேல்மட்ட ஊழலை குறைச்சிட்டாலே அப்போ அது மக்களுக்கு உங்களுக்கு கரண்ட் பில் குறைக்கலாம், உங்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்கலாம், அதுக்கப்புறம் பஸ் கட்டணத்தை குறைக்கலாம். அப்போ இதெல்லாம் குறையும் போது உங்களுக்கு அதிக சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 12 லட்சம் வேகன்சி இருக்குங்க. 12 லட்சமாக இப்போ 6 லட்சம் வேகன்சி கவர்மெண்ட்டில் மட்டுமே இருக்குது. இவங்க போட்டது 1,60,000 70,000 தான் போட்டிருக்காங்க அந்த 5 வருஷம். பல்வேறு துறைகளில் இன்னும் அப்படியே பெண்டிங் இருக்குது. ஸ்கூல்ல எல்லாம் 5 லட்சம் இருக்குது, ஆசிரியர்கள் இருக்குது, தூய்மை பணி. கடந்த 10 ஆண்டுகளாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் ஒரு ஆசிரியர் கூட அதாவது ஃபுல் டைம் டீச்சர்ஸ் நியமிக்கப்படல, குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு டிகிரி படித்த ஒரு பொண்ணை பையனோ பார்ட் டைம் டீச்சராக அப்பாயின் பண்ணுறாங்க. அதுக்கான காசு எங்கேருந்து வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. அந்த டீச்சர்ஸ் கூட இவங்க காசு கொடுக்கல. அப்போ 10 ஆண்டுகளாக 1லேருந்து 10 5ஆவது வரையும் டீச்சரே கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிட் ஆகலைன்னா அப்புறம் எப்படி பையன் படிப்பான்? சரியா? ஸோ ரொம்ப கேவலமான ஸ்டேஜில் தான் தமிழ்நாடு இருக்குது. தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் முன்னிலைப்படுத்தல, ஒரு பிரச்சனையை பற்றி பேசலைன்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாண்டிச்சேரி போயிருந்தாரு, அங்கேயுமே மதுவிலக்கு பற்றி பேசலை. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மதுவிலக்கு இம்பாசிபிள். மதுவிலக்குன்றது இல்லை இதுங்க. ஒரு ஸ்டேட் இன் தமிழ்நாடு, இன் இந்தியா, இல்லைனா ஒரு கண்ட்ரி இந்த வேர்ல்டு மதுவிலக்கோட இருக்கிற ஏதாவது ஒரு சொல்லுங்கள். இல்லை, அதை இப்போது மதுவால் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளமில் அது ஒன்று சார், மறுக்கிறதுக்கெலாம் கிடையாது. அப்போ அதை நெறிமுறைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப் நான் என்ன எடுப்பேன்றதை சொல்லணும் இல்லையா? இல்லை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ கூட்டங்கள்ல விஜய் அவர்கள் பேசிட்டார் இல்லையா? மது இங்கே பிரச்சனை இல்லைங்க, அது எப்படி விற்கப்படுகிறது அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போது நீங்கள் வெளிநாட்டு உங்கள்கிட்ட அதை கேட்க முடியாது. வெளிநாட்டு மதுபான பாட்டில்களில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆல்கஹால் வேல்யூ 40 இருக்கும். நம்ம ஊரில் இந்த லோக்கலில் விற்கிற எல்லா சரக்குமே 42 இருக்கும். இது என்ன மீனிங்க? 2% தான் அதிகம். ஆனால் அந்த 2% ஒரு குவார்ட்டர் அடிச்சா கும்முன்னு தூக்கிறோம். ஆனால் வெளிநாட்டு மதுவில் அந்த 40 தான் இருக்கும். அது ரொம்ப போதையெல்லாம் தூக்காது. ஓகே, ஒன்று. இப்போ பீகாரில் கூட மதுவிலக்கு தான், ஆனால் அங்கே கல் அனுமதிக்கப்படுது. நீங்கள் இந்த அரசுகள், இப்போ இந்த 2 அரசுமே இங்கே ஐ திங்க் ஒரு 15 சாராய் ஃபேக்ட்ரி தான், ஆல்கஹால் ஃபேக்ட்ரி, பெவரேஜ் ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. இந்த 15 ஃபேக்ட்ரியும் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடியை டர்ன் ஓவர் பண்ணுது. அந்த 50,000 கோடி எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க? 15 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. 50,000 கோடி. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஊழல்.
இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிராண்டு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு மற்ற ஸ்டேட்டுக்கு வேறு மாதிரியான ஆல்கஹாலை கொடுக்கும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கேவலமான ஆல்கஹால் கொடுக்கும். ஏன்னா இந்த பிராண்டு நீ கடையில் விகி அப்படின்றதுக்கு நான் இவங்களுக்கு காசு கொடுக்கணும். நான் இத்தனை கேஸ் வாங்கினா இவ்வளோ உனக்கு லஞ்சம். அப்போ அவனுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு குறைக்கணும். கரெக்டாக? அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு இவனும் அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவான். ஏன்னா ஏதாவது ஒரு பெவரேஜ்லேருந்து எப்பா எனக்கு கொஞ்சம் ஆல்கஹால்லாம் குவாலிட்டிலாம் கம்மி பண்ணி இத்தனை பாட்டில் அனுப்பு அப்படின்வான். அப்போது இங்கே எதுக்கு மற்ற ஸ்டேட்லலாம் சாராயம் குடிச்சு சாகுறாங்களா? நம்ம ஸ்டேட்டில் மட்டும் எதுக்கு அதிகமாக சாராயம் குடிச்சு சாகுறாங்க? கேரளாவில் இருக்குது. அப்படி நீங்கள் கேரளா போயிருக்கீங்களா? நீங்கள் அங்கே போனால் நீங்கள் வந்துட்டு பாட்டில் என்ன விலையோ அந்த விலைக்கு அப்படியே பில்லு தருவாங்க. ஓகே. பில்லு கவர்மெண்ட் கிட்ட தான் அதுவும். இப்போ கியூஆர் சிஸ்டம்லாம் ஏதோ அனௌன்ஸ் பண்ணி கியூஆர் சிஸ்டம்லேயே லட்சத்து சேர்த்து தானே வாங்குறாங்க. 2 நாளாக தான் வந்து பாட்டிலுக்கான காசு வாங்குறாங்க. ஓகே. அதுவும் யாருக்கான வெற்றினா தாவேக்கான வெற்றி தான். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினதுனால அதுக்கப்புறம் அது இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுனால எலெக்ஷன் பக்கத்தினால எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 3 டேஸாக தேர் பாட்டில் காசை கரெக்டாக ஈவன் கியூஆர் கோடில் கூட வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தனியாக 10 ரூபா கேட்குறாங்க. தட் இஸ் செகண்டரி. அப்போ அரசு இன்றைக்கி தான் இறங்கி வந்துருக்குது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இது வந்து நீங்கள் வந்து பெரிய லெவலில் போச்சுன்னா பெரிய பெரிய கம்பெனிஸே இங்கே வராது. நீங்கள் இங்கே லாஸ்ட் 5 இயர்ஸாக எத்தனை ஃபாரினர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, எத்தனை ஃபாரினர்ஸ் பெங்களூர் போயிருக்கிறாங்க, எத்தனை ஃபாரினர்ஸ் வந்து டெல்லி போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபாரினருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன? அவன் டூர் வரான்ல, லக்ஸரி வரான்ல. அப்போ ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி இங்கே ஆரம்பிக்கணும்னா சிஇஓ என்னென்னு நினைப்பான், இங்கே இந்த ஊரில் சரகை மொக்கையாக உண்டா, அதுக்கு பெங்களூரில் போனால் ஐ கேன் ஹாவ் அ குட் ஃபேமிலி, குட் நைட் லைஃப், குட் ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குமா. நீங்கள் வந்துட்டு இவங்க அந்த அந்த ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையம் அதை பெரிய ஃபேக்டராக எடுத்து பேசினாங்க. இந்த அரசுகள் உங்களை பரம ஏழையாக வைக்கும். அப்போ தான் அவங்க கொள்ளையடிக்க முடியும். இதே ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 தென்னைமரம் இருக்குது, ஒரு 5 பனைமரம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, 15 கணக்கு வச்சுங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கல்லுக்கு வருதுன்னு வைங்களேன். 10 மரத்துக்கு என்னாச்சு? 10,000 ரூபாய்ச்சா? 5 பனை மரத்துக்கு என்னாச்சு? 5,000 ரூபாய்ச்சா? 15,000 ரூபாய் பர் மந்த்து. அது எதுவுமே பண்ணாமல் சம்பாதிக்கலாம். அந்த கல்லுடைய போதை வந்து உங்களுக்கு கொன்றது. ரைட்டுங்களா? இது ஏன் வந்து அரசு வந்து அனுமதிக்க மாட்டேங்குது? ஏன்னா காசு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்விஸ் பேங்கில் போடுவீங்களா இல்லையா? போட மாட்டீங்க இல்லையா? பக்கத்தில் இருக்க கடையில் தானே சாமான் வாங்குவீங்க. அப்போ அந்த கடைக்காரருக்கு அது போகுமா இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? பக்கத்து டவுனுக்கு எடுத்துகிட்டு போய் மொத்தமாக வாங்க வரல. இந்த மணி இங்கேயே சர்க்குலேட் ஆகுதா? சர்க்குலேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து வறுமையிலேருந்து நீங்கள் மேல் வரீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? யார்டா பிச்சைக்காரன் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு நான் இஷ்டத்துக்கு போடுவேன்னு நீங்கள் முடிவெடுப்பீங்களா? அப்போது உங்களை ஏழையாக வைக்க தான் எனக்கு கொள்ளையடிக்க முடியும். உங்களை 1000 ரூபாய், ஐயோ மகாராசா 1000 ரூபாய் கொடுத்தாரு நம்ம அவருக்கே போடுவோம் அப்படின்னு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு நமக்கு அவருக்கே போடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 10 பனைமரம், சரி 10 தென்னைமரம், ஒரு 5 பனைமரம், ஒரு 3 ஆடு, இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாழ்க்கை ஜாலியாக இருக்கலாமேம்மா. இன்றைக்கி பனைமரம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நேஷ்னல் தேசிய அரசோடைய மரம். அதை வெட்டக்கூடாது. வெட்டினா உங்களுக்கு தண்டனை. அந்த பனைமரத்தை வச்சுட்டு என்ன வைக்கிறது? நான் ஓலை வச்சு வைக்கிறதா, பனங்கிழங்கு செஞ்சு விற்கிறதா? அதோட மானிட்டரி வேல்யூ என்ன இருக்குது? கேரளாவில் இருக்குது கல், பாண்டிச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது பாய்சன் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன்? அப்போ தான் கிராமத்தில் ஏழையாக இருப்பான். புரியுதுங்களா? அதான் ஆல்கோஹால் வந்து இட்ஸ் நாட் இல்லை சீமானுக்காக நான் சொல்ல வரல. இட் இஸ் ஹேப்பனிங். நான் வந்து கேரளாவில் இருக்குது. பாண்டிச்சேரி இங்கேருந்து இப்போ ஒரு 150 கிலோமீட்டர் பாண்டிச்சேரியில் இருக்கே. எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்குது, ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, சவுத் ஏஷியன் நாடுகள் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இங்கே மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இது விஷம்னா என்ன அர்த்தம்? 15 பேர் 50,000 கோடி. இங்கே வந்தால் 10 லட்சம் மக்கள், 10 லட்சமும் ஐ திங்க் 5 crores பனைமரம் தமிழ்நாட்டில் இருக்குது. 5 கோடி பனைமரங்கள். அந்த 5 கோடி பனைமரத்துக்கும் யாராவது ஒரு ஓனர் இருப்பான். எத்தனை ஆயிரம் தென்னை மரங்கள் இருக்குது. ஆனால் உங்களை வாழ விட மாட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை விஜயோட என்னவா சார் இருக்க போகுது? மேபி அடுத்த பரப்புரை தான் இருக்கும். ஓகே. எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க? ஓகே. வேற இப்போ கொங்கு முடிச்சாச்சு. அடுத்த மண்டலம் வேறு ஏதாவது இந்த சவுத்துக்கு, டீப் சவுத்துக்கு போகல.
திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த சைடுக்கு இன்னும் போகல. மதுரை முடிச்சிட்டாங்க. சென்னை சைடு இன்னும் பண்ணல. இங்கே ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் கொங்குன்னு சொன்னதுனால கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ கொங்குல உள்ளவங்களை மட்டும்தான் வந்து அனுமதிச்சதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ கொங்குல உள்ளவங்க மட்டும்தான் அங்கே வந்தாங்களா? இல்லை, அப்படி இருக்குது அதில். ஓகே. கொங்கு ரீஜன்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து ஈரோடு, சேலம்ல வந்து வந்திருப்பாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருப்பாங்க, பல்வேறு அந்த அந்த ஏரியாக்குள்ளேருந்து வந்திருப்பாங்க. வெளியாட்கள் வந்து அனுமதிக்கப்படலையா? அவங்களாம் வெளியாட்கள் தானே. இல்லை சார், கொங்கு மண்டலத்தில் சென்னையிலேருந்து போயிருப்பாங்க இல்லையா? ஆ போயிருப்பாங்க, ஒரு சில பேர் போயிருப்பாங்க, பட் நாட் இன் லார்ஜ் அனுமதி நம்பர். இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதே சார். தெரியல, அது அது அப்படி நீங்கள் ரொம்ப வண்டி நம்பர் பார்த்து அப்படிலாம் பண்ண முடியாது. பஸ்ஸில் போய் இறங்கி போனாங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து மற்றும் ஒரு விஜயோட பரப்புரையை பார்த்துட்டு இதே ஒரு எனர்ஜியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி நன்றி சார். தேங்க்யூம்மா, தேங்க்ஸ்.